ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இதில் 2 பதம் மிக முக்கியமானது. ஒன்று மனம் திருந்தி, மனம் பொருந்தி. இன்னொன்று செவி கொடுத்தால் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. மனம் பொருந்தி என்றால் என்ன அப்படின்னா, நம்மை நாமே சரி செய்து கொண்டு, செப்பனிட்டு கொண்டு, கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்மை அலசி பார்த்து நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு, ஆமாம் இதில் நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன், இதில் நான் தான் இறங்கி போயிருக்கணும், இதில் நான் தான் கோபப்பட்டிருக்கிறேன், இதில் நான் தான் விட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்முடைய குறைவுகளை அறிந்து அதை சரி செய்து கொள்வதற்கு பெயர் தான் மனம் பொருந்துதல். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்குறதல்ல, அவன் அதில் விட்டு போயிருக்கணும், அவன் அதில் இறங்கியிருக்கணும், இந்த பிரச்சனைக்கு அவன் தான் காரணம், மற்றவர்களை தான் நம்ம கையை நீட்டுகிறவர்களாக காணப்படுகிறோம். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நம்மை அலசி பார்த்து சரி செய்து கொண்டு செப்பனிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அநேக நேரங்களில் ஐயோ எனக்கு இந்த நன்மை இன்னும் கிடைக்கலையே, இந்த நன்மை எனக்கு இன்னும் வரலையே, இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலையே அப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். புசிப்பீர்கள் என்றால் அதை அனுபவிப்பீர்கள். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. எத்தனை ஒரு மகிமையான ஒரு காரியம்! ஆண்டவரே, நாங்கள் மனம் பொருந்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய மக்களாய் நீர் எங்களை மாற்றினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நன்மையை புசிக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நன்மையை புசிக்கணும்னு நீர் விரும்புகிறீர். அதற்கேற்ப எங்கள் வாழ்க்கை முறைகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.